இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சில்லி கோபி. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், கேப்சிகம், கார்லிக், தென் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கு, ஆனியனு, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா வந்துட்டு கேப்சிகம் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நல்லா சாட்டே ஆனோடனே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு 2 டீஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி சாஸ், தென் செஸ்வான் சாஸ். இதுதான் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட் செம்ம ஸ்பைஸியாக கொடுக்கும். போட்டுட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கம்ப்ளீட்டாக சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம கோபியை வந்துட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் செம்ம கிறிஸ்பியாக. ஸோ அதை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு டம்ளரில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றிடுங்க. கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு பெப்பர் போட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சில்லி கோபி ரெடி.